உச்சகட்ட பதட்டம். சவுதியில் உள்ள அமெரிக்க தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணையில் தாக்குதல். 13 வீரர்கள் பலி, 300 பேர் காயம். எரிபொருள் விமானங்கள் சிதைந்தன. அதிர்ச்சியில் அமெரிக்கா. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் உலக நாடுகளின் கவனத்தை மீண்டும் அந்த நிலைமைக்கு திருப்பியுள்ளது. சமீபத்திய தாக்குதல்கள் சூழ்நிலையை மேலும் மோசமாக்கி பாதுகாப்பு கவலையை தீவிரப்படுத்தியுள்ளன. சவுதி அரேபியாவில் அமைந்துள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தை இலக்காக கொண்டு ஈரான் நடத்திய அதிரடி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் 10 அமெரிக்க வீரர்கள் கடுமையாக காயமடைந்துள்ளார்கள். இதில் இருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கிறது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவிற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் பலவும் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. செயற்கைக்கோள் படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது அமெரிக்க இராணுவத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி இதே தளத்தில் நடந்த தாக்குதலில் 26 வயதான அமெரிக்க வீரர் பெஞ்சமின் உயிரிழந்த சம்பவம் இன்னும் மறையாத நிலையில் மீண்டும் நடந்துள்ள இந்த தாக்குதல் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்த கேள்வி எழுப்பியுள்ளது. சுமார் 1 மாதம் நீடித்து வரும் இந்த மோதலில் இதுவரை 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 13 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டின் இராணுவ உள்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத் வரலாற்றிலேயே ஒரு இராணுவம் இவ்வளவு விரைவாக செயலிழந்தது இதுவே முதல் முறை என குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தால் மத்திய கிழக்கு பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. உலகளாவிய பாதுகாப்பு சூழ்நிலையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அபாயம் உருவாகியுள்ளது. தொடர்ந்து நடைபெறும் இந்த தாக்குதல்கள் எதிர்காலத்தில் மேலும் தீவிரமாக மாறுமா என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது.